ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் சரியான நபரைத்தான் விரும்புகிறீர்களா அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நீங்கள் விரும்புகிற நபர் உங்களுக்கு ஏற்ற சரியான நபரா? என்ன சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கான ரைட் பர்சன் யார்? நீங்கள் விரும்புகிற நபர் ரைட் பர்சன் தானா? உங்களுக்கு ஏற்ற சரியான நபர் இவர் தானா அப்படின்றத குறிக்கிறதுக்கான 4 விதமான அறிகுறிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில் சைடெக் தமிழில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏற்ற சரியான நபர் யார், இல்லை நீங்கள் சரியான நபரை தான் விரும்புகிறீங்களா அப்படின்றதுக்கான 4 அறிகுறிகள். முதல் அறிகுறிகள், உங்களுக்கு ஏற்ற அந்த ரைட் பர்சனை தான் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அவர் என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்னாக்கா, முதல் விஷயம், உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு கம்ஃபர்ட்னஸ், தமிழில் நம்ம சொல்லப்போனால் சௌகரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சௌகரியம், ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி, தமிழில் நம்ம அதை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை, உங்களுக்கு ஒரு சௌகரியத்தை எந்த ஒரு நபர் ஏற்பாடு செஞ்சு தராரோ, இல்லை அந்த நபர்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு சேஃப்டி உணர்வு, ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு நிம்மதியான உணர்வு ஏற்படுதோ, எந்த நபர்கிட்ட நீங்கள் இருக்கும்போது அல்லது நீங்கள் விரும்புகிற நபர்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் ஏற்படுது அப்படின்னாக்கா அவர் உங்களுக்கு ஒரு ஏற்ற நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதற்கு மாறாக அவர்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பதட்டமோ, ஒரு நடுக்கமோ, அல்லது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு பரபரப்பான ஒரு மனநிலையோ ஏற்பட்டுச்சுனாக்கா அவர் ஒரு சரியான நபர் இல்லை நம்ம எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் கம்ஃபர்ட்னஸ். எந்த நபர் உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸை தராரோ அந்த நபர் உங்களுக்கு ஒரு ஏற்ற நபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இரண்டாவது அறிகுறி என்னன்னாக்கா, எந்த நபர் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்குறாங்களோ. சப்போர்ட் அப்படின்னாக்கா அது எல்லா விதமான சப்போர்ட் தான். முக்கியமாக சொல்ல போனாக்கா இமோஷ்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, உணர்வு ரீதியான ஒரு ஆதரவு அளிக்கும் நபர். அந்த ஆதரவு உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்களுடைய பர்சனல் க்ரோத், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கான சில சந்தோஷங்கள் இருக்கும், அந்த சந்தோஷங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறவர். அதற்கு மாறாக என் சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும், எனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் தான் செய்யணும், நான் நினச்சதை மட்டும்தான் நீ நடந்துக்கணும் அப்படின்ற நபர் சரியான நபர் நம்ம நினைக்க முடியாது. சரியான நபர், உங்களுக்கு ஏற்ற ஒரு பொருத்தமான நபர் எப்படி இருப்பார், உங்களுக்கு ஏற்ற ஒரு சப்போர்ட்டை அவர் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அது உங்களுடைய கோல்ஸ், லட்சியங்கள், சந்தோஷங்கள் அனைத்துலேயுமே அது அடங்கும். மூணாவது விஷயம் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார். கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த மாதிரி கனெக்ஷன் தான். எப்படின்னாக்கா ஒரு இமோஷனல் கனெக்ஷன், அதாவது ஃபிசிக்கல் கனெக்ஷன் அப்படின்றத தாண்டி இமோஷனல் கனெக்ஷன், உணர்வு ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர். அவர் எப்படின்னு பார்ப்போம். அதாவது உங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்குறவர், உங்களுடைய மனநிலையிலிருந்து யோசிக்கிறவர், உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் ஏன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க, நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க, நீங்கள் எதனால் அந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னு உங்களுடைய இடத்துல, உங்களுடைய வயசில், உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் உங்களோட ஒரு ஹானஸ்டான, ஒரு நேர்மையான ஒரு கனெக்ஷனை, ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் கனெக்ஷன்னு சொல்லலாம். அதாவது திறந்த மற்றும் நேர்மையான ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கார் அப்படின்னாக்கா, நீங்கள் விரும்புகிற அந்த நபர் அந்த ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கார் அப்படின்னாக்கா அவர் உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபர் சரியான நபர் நம்ம சொல்ல முடியும். 4வது அறிகுறி என்ன அப்படின்னாக்கா, வேல்யூஸ், உங்களுக்கான மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு நபர். மதிப்பு, ரெஸ்பெக்ட், மரியாதை, அது உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், நீங்கள் என்ன மாதிரியான வேலை வேணாலும் பார்க்கலாம், உங்களுடைய கல்வி தகுதி அல்லது உங்களுடைய பொருளாதார மதிப்பு இருக்குல்லையே, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அந்த கல்வி தகுதியை அடையிறதுக்கு, அந்த பொருளாதார சூழ்நிலையை அடையிறதுக்கு, எல்லாத்துக்குமான பின்னணி என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அதை மதிக்கிற ஒரு நபராக இருக்கார் அப்படின்னாக்கா அவர் ஒரு சரியான நபர். நீங்கள் விரும்புகிற அந்த நபர் உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான நபர் தான். நீங்கள் சரியான நபரை தான் விரும்புகிறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு மாறாக உங்களுடைய படிப்பை குறை சொல்கிறவர், உங்கள் ஃபேமிலியை மட்டம் தட்டுறாங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மதிப்பை குறைச்சி மதிப்பிடுறது,
உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமைகளை, தனித்திறன்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அதை குறைக்கிறது, எப்பயுமே உங்களை டவுன் பண்ண முயற்சி பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் விரும்புகிற நபர் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான நபர் இல்லைன்னு எடுத்துக்க முடியும். ஸோ இதில் 4 விதமான விஷயங்களை பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏற்ற சரியான நபர், உங்களுக்கான கம்ஃபர்ட்டை கொடுக்குறவர், சௌகரியத்தை கொடுக்குறவர், உங்களுக்கான சப்போர்ட், ஆதரவை, இமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்குறவர், கனெக்ஷன், இமோஷனல் கனெக்ஷன் ஏற்படுத்துகிறவர், உணர்வு ரீதியான உங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்த முயற்சிப்பவர் அல்லது உணர்வு ரீதியான தொடர்பில் இருப்பவர், உங்களை மதிப்பவர், உங்களுக்கு மரியாதை அளிப்பவர், உங்களின் மதிப்பை உணர்ந்தவர். இந்த 4 விதமான அறிகுறியில் இயல்புகளை உங்களோட நீங்கள் விரும்புகிற நபர் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு சரியான நபரை தான் விரும்புகிறீங்க, நீங்கள் ஒரு சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும். நீங்கள் விரும்புகிற நபர் உங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு நபர், ஒரு ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் த ரைட் ஒன், ஷீ இஸ் த ரைட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த 4 அறிகுறிகளை நீங்கள் பொருத்தி பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம லவ் சைக்காலஜி, ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி, இப்படி நிறைய மைண்ட் ரீடிங் சைக்காலஜி, இப்படி நிறைய பார்த்துட்ருக்கோம். மனிதர்களை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. உங்களுக்கான ரைட் பர்சனுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.